டேய், நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடையை ஆரம்பிச்சு என் கடையை போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா நான் கொஞ்ச நாள் போன 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். நம்ம பொண்டாட்டி வர கவனிடா. வாமா வா பாடி. ஏய் இது ஏன் சட்டை? வா 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 திருட்டு கழுத. அத்தை மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு தான் பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய் கரெக்ட் கட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? கிண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு பொல்லாத சட்டை. மாமா ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா மாமா என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக் வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாரிசு எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே வேலை கிடைச்சிடும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆகுறது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா குளிச்சோமா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி இதுல இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்த தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுசியா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழகா வர மாட்டேங்குதே. வள்ளி நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி நீ கவலையா படாத, உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங் டங். ஏண்டா பொடி மட்ட பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன், நக்கலடா பண்ற. அண்ணா வளவளன்னு பேசாம பொத்திக்கிட்டே போறீங்களா? மாமா காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறாத மாமு, பையில துட்டு இல்ல. மோகனு அவங்க அப்பாவோட அண்டர் வேற அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான், அவன ஒரு அமுக்கு அமுக்கு. அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு அபூட்டம் ஆயிட்டாரு?
மாமா. டேய் என்னடா இது தீக்குச்சி ஜோசியம் ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், ஆ. மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி. அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. ம். மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ ம். அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். ஓகே. மாமா, அந்த மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. ஏய், என்னடா உத்தமண்டா நீ, உன்ன போய் சந்தேகப்படுவேன் மாப்பிள இப்ப ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நானா? நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற. அண்ணே எதுவுமே மருந்து இல்லையானே. இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டேனே. கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். டேய், இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். புந்துட்டானே. உச்சாராரு, நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்சி ஓடச் செய்வோம் என்பதை இனவெடுத்த தோள்களை கொண்ட எங்கள் படையின் வீரர்கள் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் திருத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். அங்க என்ன ஏமா மறக்கிற? அங்க பாரு உன் மாமனை. வரடி. ஐயோ அண்ணி. அரட்டி கட்டலாம் ஏந்திருங்கடா டேய். வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? எங்க கல்லூரி அவசரமா போய்க்காரா? ஆள்பேருக்கு அவசரமா? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்பிள இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவா தவிர 6 பேர் அவுட். ரைட். ரவுண்ட் கட்டறா. புடிச்ச கை புடிச்சா. அப்படியே அப்படியே. ஆமா. பாடே. கபடி. கபடி 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 சுத்தி வராங்க பாத்துங்க. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சரிக்குமா மச்சான்? கவுன்சியா கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்த வளவளன்னு இருக்காள, யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி, தாராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா? உள்ள பாடி பாடி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் ஒரு பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3. எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி, காசை கொடுத்து போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிழவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்களை வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கே எதுவும் கிடைக்காதுனே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. கோன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரைகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னைவா? பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா. அதனால்தான் ட்ரங்கு பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குதா? இப்பதான் நீங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ, ஏன் கண்ணே பண்ணிட்டு போல இருக்க. வாங்கப்பா சுத்தி போடுறேன். ஏமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டுருப்பாங்களா? பாக்கல? எங்கப்பா, காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா அட நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா. நீ உட்காருமா, உட்காரு, நான் போடுறேன். யாரா அவ? மாட்டா அந்த பக்கம் ஓட்டுறான். என்னது? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. குழந்தைய விட்டுட்டு காத்தாய் எங்க போயிட்டா? வாயா ராஜா, வா 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 வா. ஆமா வா. காத்தாயே, குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கு. மக்களை விட்டு போறீங்களே, அது என்னது இல்லடி? ஏன் பிள்ளை, உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான், ஏன் புள்ள, உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரி, அவன் குடும்பத்தையே அவனால காப்பாத்த முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத. அவன் ஒரு டுபாக்கூரு. மாப்பிள, அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க. வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட ஆனாமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓ யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன, அதுக்கு
தம்பி அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட? வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிட வேண்டியதானே? அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடின்னு அடுக்க முடியாது. ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட நான் எடுக்கல என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. கோணையா, என் மாப்பிள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க. கோயில் காசு தானே. அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிடலாங்களா? ஐய நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார்னு ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்றது நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து. ஏண்ணே அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிடுவான்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது? தூக்க முடியலடா. காவடி தூக்குறா சும்மாவா? தூக்குங்க கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டாய் சொல்றா, வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்பிள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க எங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா சமாச்சாரம்? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்கண்ணே, வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது? திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க.
க்ளோஸ் தூங்குறான். போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரும் போல் இருக்கு. டேய், என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு? எதிரா தலை? இதான் தலை. டேய், சும்மாடா. அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. உள்ள ஒரு கை போடுங்க. வாயா. அண்ணே, தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா. அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா. இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. ஆ. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. ஆஹா. போன உடனே கட்டில் கட்ட போவாங்க. ஆ. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு. போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். ஆ. அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க.